ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இப்போ போன வாரம் இடதுசாரி மாணவர்கள் அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது தலைவராக ஐசா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய லிபரேஷனோட இது. ஆமாம், அதாவது சிபிஐ-எம்எல் விடுதலை என்று சொல்லக்கூடிய நக்சல்பாரி இயக்கத்தினுடைய மாணவர் அமைப்பு தலைவராக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கு, வெற்றி பெற்று. அதே மாதிரி வந்து அடுத்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய சிபிஎம்மினுடைய மாணவர் அமைப்பு வந்திருக்கு. ஏன்னா அதே சமயம் பொதுச் செயலாளராக டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்று சொல்லக்கூடிய மாவோயிஸ்ட்டு அல்லது மார்க்சிய லெனினிய பார்வை உள்ளவர்கள் இப்படி உள்ள அமைப்புகள்லாம் சேர்ந்துள்ள மாணவர் அமைப்பு ஜெயித்து வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இணை செயலாளராக ஐசா, அதே சிபிஎம்எல் லிபரேஷனுடையது வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இடதுசாரிகள், அதில் மார்க்சிய லெனினிய பார்வை உள்ளவர்கள், இந்த மாணவர் அமைப்பெல்லாம் வெற்றி பெற்று யார் சுழி ஆகியிருக்காங்கன்னா, இந்தியாவை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் 10 ஆண்டுகளுக்கு மேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வெறி பிடித்து மதவாதத்தை வந்து நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் என்று தங்களுக்கு தாங்களே பெருமைப்படக்கூடிய மோடியினுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய அல்லது அந்த கட்சி பாஜக நடத்தக்கூடிய ஏபிவிபி சுழி எந்த பதவிக்கும் வெற்றி பெறவில்லை.